நீங்க வெறும் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து வெளியே மட்டும் வரல, பாவத்திலிருந்து வெளியே மட்டும் வரல, பாவத்தின் தண்டனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை மட்டும் கிடைக்கல. அது நம்பர் 1. நாணயத்தினுடைய ஒரு பகுதி, ரட்சிப்பினுடைய ஒரு பகுதி. ரட்சிப்பினுடைய அடுத்த பகுதி என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பொழுதே நடந்தது என்னன்னா, எப்போ சாத்தானுடைய ராஜ்யத்தை விட்டு, அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த இருளிலிருந்து வெளியே வந்தீங்களோ அந்த வினாடியே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். ரொம்ப 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 முக்கியம். அந்த வினாடியே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. எந்த ராஜ்யத்தை இழந்தீங்களோ, எந்த ராஜ்யத்தை இழந்தோமோ, அந்த ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் நம்ம என்ன செய்து விட்டார், கொண்டு வந்து வைத்து விட்டார். காண்பிக்கிறேன், வாசிப்போம். அதுக்கு ஆதாரமாக கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம்